நம்ம ஊர் பேய் படம் எல்லாம் நாம பார்த்திருப்போம். கொரியன் பேய் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இப்ப 2024 சுட சுட வந்த ஒரு அருமையான கதை. எக்ஸ்கியூமா படத்தோட பேரு. ஒருத்தன்னு நினைக்கிறேன், நீங்களும் பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பேயோட்டுறவ ஒரு அசிஸ்டன்ட் 2 பேரை காட்டுறாங்க. மாயம், மந்திரம், சடங்கு, அமானுஷ்யமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது, இதுல எல்லாம் அவங்க 2 பேரும் எக்ஸ்பர்ட் போல தெரியுது. இவங்களை இப்ப கொரியாக்கு யாரு கூட்டிட்டு வந்திருக்கிறா அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். இவங்க வீட்டு குழந்தை பிறந்ததுல இருந்து விடாம அழுதுகிட்டே இருக்குதான். அதோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காக இவங்க டாக்டர்ஸ் பல பேரை ட்ரை பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய டாக்டர் வந்தாலும் அந்த குழந்தை ஏன் விடாம அழுதுகிட்டு இருக்குங்கிறதுக்கான காரணத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. இந்த வழி இல்லாம அறிவியலுக்கு அப்பாற்பட்ட இந்த அமானுஷ்யத்தை விசாரிக்கிறதுக்காக இவங்க 2 பேரை கூட்டிட்டு இருக்காங்க. நாங்க கொஞ்சம் தனிமையா குழந்தை கூட இருக்கணும்னு சொல்லிவிட்டு குழந்தையுடைய அம்மாவை, மேனேஜரை, தாட்கள் எல்லாத்தையும் வெளியில விட்டுவிட்டு இவங்க உள்ள சில பல சடங்குகளை செய்யறாங்க. இந்த குழந்தை ஏன் விடாம அழுதுகிட்டு இருக்குங்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த குழந்தை எப்படி விடாத அழுதுகிட்டு இருக்குதோ இதே மாதிரி கண்டிஷன் உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது இருக்கா அப்படின்னு கேட்டா, குழந்தையுடைய அப்பாவுக்கோ இல்ல குழந்தையுடைய தாத்தாவுக்கோ இல்ல வேற யாருக்காவது அப்படின்னு கேட்கும்போது இவங்க கிட்ட மௌனம் மட்டுமே பதிலா வருது. குழந்தையுடைய தாத்தா கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கிறார். வீல் சேர்ல ஒரு மாதிரியா படுத்து கிடக்கிறார். அடுத்து இவங்க இந்த பணக்காரங்களோட வீட்டுக்கு போறாங்க. பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு, பெரிய பேலஸா பங்களாவா. உள்ள போய் பார்த்தா வித்தியாசமான குழந்தையுடைய அப்பாவை காட்டுறாங்க. இந்த பார்க்கோட கூட பிறந்த அண்ணன் ஒருத்தன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டானா. என்ன டார்ச்சர் பண்றதுக்காக அது வந்துச்சு, இப்ப என் குழந்தைய டார்ச்சர் பண்றதுக்காக அது வருது அப்படிங்கிறாரு. எப்ப எல்லாம் கண்ணை மூடுறாங்களோ இப்பெல்லாம் இவரால மூச்சு விட முடியாதான். ஏதோ ஒண்ணு எங்களை துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாப்ல சொல்றாரு. உங்க வீட்டுக்கு வந்ததுமே என்னால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு இவளும் சொல்றா, ஹீரோயினும் சொல்றா. இதை எங்களோட மெடிக்கல் டேர்ம்ல கிரேவ் காலிங்னு சொல்லுவாங்களாம். இன்னொருகளோட எரிக்கப்படாத புதைக்கப்பட்ட சடலங்கள் இருக்குல்ல, இங்க இருந்து இந்த அறைகூவல் விடுக்கப்படுமா. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, எல்லா வேலையும் எங்களால பண்ண முடியாது. இந்த பணத்தை தோண்டி எடுக்கிற ஒரு டீம் இருக்குல்ல, அவங்கள கூப்பிடுங்க, அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுங்க, வந்து எனக்கு பணக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும், நாங்க சொல்றதை செய்யணும். உடனே அவரும் கால் பண்ணி பணத்தை போட்டுட்டு ஒரு டீமை வர சொல்றாரு. போடல அப்பா பெரிய அமௌண்ட் பேசியிருக்காங்க. அதனால அவங்களும் பாடியை தோண்டலாம்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயினுக்கு நிறைய பேய்களோட பிரசன்ட் தெரியறதா சொல்றா. அவ உணர்ந்தது இந்த பார்க்கோட அவங்களோட அழைப்பா கூட இது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பார்க்கோட அம்மாவோட சவப்பெட்டிய ஓபன் பண்றாங்க. அந்த அம்மாவோட பாடி கிடைச்சிருச்சு. அங்க இந்த டீமோட லீடர் ஒருத்தர் இருப்பாரு, வயசானவர். அவர் கொஞ்சம் விவரமான ஆள் மாதிரி தெரியுது. அவர் தொழிலே என்னன்னா, பாடிகளை எந்த மாதிரி இடத்துல புதைக்கலாம், இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டலாம், இந்த மாதிரி நிலத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுத்து சொல்லக்கூடிய ஒருத்தர். இவரோட பொண்ணும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜெர்மனில வேலை பார்க்கறாளா. இப்ப பாட்டியோடைய எலும்பு கூடுகள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த பாட்டியோடைய பல்ல யாரோ எடுத்திருக்காங்க. யார் எடுத்து வச்சிருக்கிறதுன்னு விசாரிக்கிறாரு. புதைக்கும் போது அவர் இருந்திருப்பார் போல தெரியுது. எல்லா பேரும் சுத்தி முத்தியும் பார்த்தா பேராண்டி ஒருத்தர் இருக்கிறான். பாட்டியோட நினைவா அந்த செட்டுப்பல்ல நான் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான். தம்பி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதையெல்லாம் கொடுத்துரு, பாட்டியை எரிக்கணும்டா, அப்பதாண்டா உங்களால நிம்மதியா இருக்க முடியும், அது இதுன்னு சொல்லி குழந்தைய கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பாடியை எடுத்தாச்சு, எரிக்கவும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் குழந்தையுடைய உடம்புல ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா அப்படின்னு பார்த்தா முன்னேற்றம் இல்லை. இப்போ பாட்டிமா ஒன்னால இந்த பிரச்சனை எல்லாம் வரல. பார்க்கோட அம்மா பாடியை தானே எரிச்சிருக்காங்க. பார்க்கோட தாத்தா பாடி ஒன்னு இருக்குதான், மேபி அது கூட கூப்பிடலாம், அதை எரிச்சானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவரோட பாடியை எங்க போச்சிருக்கீங்கன்னு கேட்டா, ஊருக்கு ஒதுக்குவரமா இருக்கிற ஒரு பெரிய மலை உச்சியில அவரு போச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதை எடுக்கணும் எரிக்கணும்னு சொல்லும் போது பார்க்கப்பட்ட ஒரு கண்டிஷன் என்னன்னா, பெட்டியை ஓபன் பண்ணக்கூடாது. பாட்டியோட பெட்டியை ஓபன் பண்ணி அந்த எலும்புகளை மட்டும்தான் எரிச்சாங்க இல்லையா. இங்க என்ன சொல்றாருன்னா, பெட்டியை ஓபன் பண்ணாம மொத்தமா பெட்டியோட எரிக்கணும், அதுவும் தோண்டி எடுத்ததும் எரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். இவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு தான் அங்க வராங்க. ஒரு பாடியை புதைப்பதற்கு முழுக்க ஏற்ற இடமே கிடையாதுன்னு சொன்னா இந்த இடத்த தான் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஏன் பாடியை போச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு கன்ஃபியூஷன். அதே மாதிரி பாடியில இன்னாரோட அப்பா, இன்னாரோட தாத்தா, பிறப்பு இப்போ, இறப்பு இப்போ, இதெல்லாம் எழுதிருக்கணும்ல, அது எதுவுமே எழுதாம மொட்டையா இருக்கு நடுகல். அதுல ஏதோ சில லாட்டிடியூட் லாங்கிடியூட் நம்பர் மாதிரி ஏதோ தான் எழுதிருக்குது. இதெல்லாம் பார்த்ததுமே பெரியவர் இல்ல இதை நான் தோண்ட மாட்டேன், ஏதோ தப்பா தெரியுது, நான் தோண்ட மாட்டேங்கிறாரு. எதை தோன்றோம்னே தெரியாத இடத்துல பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும், உங்க குடும்பத்துக்கு ஆகாது, எங்களுக்கு ஆகாதுங்கிறாரு. இதுவே முடியாதுன்னு நிக்கிறார். காசு கிடைக்குமே அப்படின்னு டீம் ஆட்கள் எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. இப்பயும் முடியாதுங்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு ஹீரோயின், ஏன் இவரை விட்டா தோன்றதுக்கு ஆளே இல்லையான்னா, காசு கொடுத்தா யார் வேணாலும் வருவாங்க தோன்றதுக்கு, சரிங்களா இல்ல வேற டீமை கூப்பிட்டுட்டுமான்னு இவ கேட்கிறா. கூடவே நாங்க சில சடங்குகளை செஞ்சு பாடி எடுக்கிறோம், எப்பேற்பட்ட பாடியா இருந்தாலும் சடங்குகளை செஞ்சு செய்யும் போது பிரச்சனை வராதுல்ல அப்படின்னு ஐடியா கொடுக்குறா. சரி, ஓகே, அழுதுகிட்டே இருக்கிற அந்த குழந்தைக்கு நிம்மதியை கொடுக்கணுமேன்னு பெரியவர் ஒத்துக்கிறார். சடங்கு எல்லாத்தையும் இவ செய்யறா. வித்தியாசமா நிறைய சடங்குகளை செய்யறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க குடும்பம் பெரிய குடும்பம் போல. எல்லா சடங்குகளையும் செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் தோண்ட சொல்ல ஒருத்தர் தோன்றாரு. கீழே ஒரு வழியா தோண்டி போனா
ஒரு சவப்பெட்டி கிடைக்குது. சவப்பெட்டியை எடுத்த பிறகு ஒரு வேன்ல சவப்பெட்டியை எடுத்து வச்சிட்டாங்க. கீழே தோண்டிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு காலுக்கடியில ஏதோ தட்டுப்படுது. என்னடான்னு பார்த்தா பாம்பு மாதிரி ஒண்ணு வருதுங்க. என்ன இலவுதுன்னு கையில இருக்கிற மம்பட்டி வச்சு ஓங்கி ஒரு போடும்போதுதான் பாம்போட தலை இப்படி இருக்கு நமக்கு தெரியும். ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒரு பொண்ணோட தலை மாதிரி லைட்டா அது இருக்கு. செகண்ட்ல காட்டிட்டு அதை மறைச்சிடறாங்க. அவர் சரி ஓகே பிரச்சனை இல்லைன்னு எந்திரிச்சு வந்துட்டார். 4 வண்டி கிளம்பிடுச்சு. ஆனா போற வழியில ஜோருன்னு விடாது மழை. இந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எரிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு சடங்கு இருக்கும் போல. அதனால எரிக்க வேண்டாம், மழை நின்ன பிறகு எரிச்சுக்கலாம். அதுவரை சவப்பெட்டிகளை அடுக்கி வைக்கிற இடத்துல நாங்க அடுக்கி வச்சிருக்கிறோம், கண்டிப்பா பெட்டியை திறக்க மாட்டோன்ற உத்தரவாதத்தின் பேர்ல பார்க்கு கிட்ட என்ன சொல்றீங்கன்னு கேட்க பார்க்கும் சார் இன்னும் ஒத்துக்கிறார். பெட்டியை உள்ள கொண்டு போய் சேஃபா அடுக்கி வச்சிட்டாங்க. ஆனா சொந்தக்காரங்க எல்லாரோட மூஞ்சிலையும் ஒரு பீதி தெரியுது. காரணத்தை கண்டு ஓபன் பண்ண கூடாதுன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த சவப்பெட்டிகள் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த பில்டிங்கோட இன்சார்ஜ் ஒருத்தவர் இருப்பான். அவர் சரி சரி பெட்டியெல்லாம் வச்சிட்டீங்கல்ல, ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், கிளம்புங்கன்னு இருக்கிற ஆளெல்லாம் விரட்டுறதுக்கு தான் பாத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த தாத்தாவோட சவப்பெட்டியை அடக்கம் பண்ணவர் யாருன்னு பார்த்தா ஒரு கொரியன் கிடையாது, அவர் ஒரு ஜப்பானிய ஆளு. இங்க ஒரு ஜப்பான் கோயில் ஒண்ணு இருக்கும். அந்த கோயில் பக்கம் மலை மேல ஒரு சவப்பெட்டி இருக்கே, அந்த சவப்பெட்டியை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு அந்த கோயில் இருக்கிற பூசாரி கிட்ட விசாரிக்க, கோயில் பூசாரியோ ஆமாங்க சின்ன வயசுல நிறைய பொருள் இருந்துச்சு, அந்த சவப்பெட்டிக்குள்ள நிறைய புதையல் இருக்குதுன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. அந்த புதையலை திருடுறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணாங்களா. ஆனா பெரிய அதிகாரியுடைய சவப்பெட்டிங்கிறதுனால பாதுகாப்பு பலமா இருந்தது, யாராலும் எதுவும் செய்ய முடியல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதே சமயம் இங்க ஒருத்தன் கையில சுத்தியலோட அதை திறக்கிறதுக்காக வர்றான். யாருன்னு பார்த்தா அந்த பில்டிங் இன்சார்ஜ் தான். இவன் இந்த லோக்கல் ஊர்க்காரன் தான். உள்ள புதையல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை ஓபன் பண்ண வரான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கூட அந்த அசிஸ்டன்டும் வருவாங்க. இல்ல வேண்டான்னு சொல்லும் போது கரெக்டா அவன் ஓபன் பண்ணிட்டான். அடுத்த செகண்ட் உள்ள இருந்து விருட்டுன்னு ஏதோ ஒரு ஆன்மா வெளியில வருது. ஒரு செகண்ட் இவளையே அது கிராஸ் பண்ணி போகும்போது அவ ஆடி போறா. ஹாஸ்பிட்டல்ல அவளை அட்மிட் பண்ணிட்டாங்க. மூக்கு வழியா அவளுக்கு ரத்தமே வரும். ஆக்ரோஷமான ஒரு ஆத்மா வெளியில வந்திருக்கு அப்படின்னு அவ சொல்லுவா. ஆட்களை நாம உடனே எச்சரிக்கைப்படுத்தணும்னு சொல்லுவா. அதுக்குள்ள இங்கிட்ட ஆத்மா வந்துருச்சு போல தெரியுது. இவரோட குடும்பம் பெரிய குடும்பம் சொன்னல, தாத்தாவோட குடும்பம். அந்த குடும்பத்துல ஒருத்தர் ஜன்னல் வெளியா பார்த்துட்டு அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாப்ல. ஆமண்டா மகனே கதவை தர, என்ன கூப்பிடு அப்படின்னு ஆன்மா சொல்லுது. அவரும் கதவை திறந்து விட்டதும் உள்ள அங்க இருக்கிற சிக்கன் மட்டன் எல்லாம் தின்னுகிட்டு இருக்குது. நார்மலா பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஆனா ஜன்னல் கண்ணாடியில வழியா பார்த்தா ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது நல்லா தெரியுதுங்க. சாப்பிட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் பையனோட இதயத்தையே அப்படியே பிச்சு எடுக்குது. பார்த்தானா அந்த பக்கம் ஒரு அம்மா ஆடிக்கிட்டு இருக்கும். அவரோட குடும்பம் தான். அதையும் கழுத்து நெரிச்சு கொள்ளுது. இந்த பக்கம் வெளியேறின அந்த ஆத்மாவை தான் அசிஸ்டண்டோட உடம்புல இறக்கி கட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அசிஸ்டண்டோட கைய காலை கட்டி ஒரு தூண்ல கயிறை கட்டி அவரோட உடம்பை இறுக்கி இந்த பக்கத்துல ஒருத்தன் பிடிச்சுக்கிறான். ஆத்மாவை கூப்பிடுறாவ, வா வா இந்த உடம்புல ஏறு 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 அப்படின்னு. ஆத்மா இந்த உடம்புல ஏறிடுச்சு. ஏறினதும் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு என்னோட வாரிசுகள் வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அடுத்து வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எஸ், ஆத்மா உடம்புக்குள்ள மறுபடியும் உடம்ப விட்டு வெளியேறிடுச்சுங்க. அந்த பக்கம் பார்க்குக்கு போனை போட்டு நம்ம பெரியவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், காரணத்தை கொண்டு வெளியில வந்துடாத, யாரையும் புதுசா பாத்துறாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில கதவை தட்டுற சத்தம். யாருங்க அப்படின்னு உள்ள இருந்தே கேப்பாப்ல. பார்த்தா வெளியில நம்ம பெரியவரோட சத்தம் கேக்குது. நான் தான் கதவை தரேன்னு போன்ல பேசிட்டு இருக்கிற ஆளு எப்படி இங்க கதவுக்கு வெளியிலன்னு இவனுக்கு ஷாக். அது நான் இல்ல, கதவை திறக்காதன்னு சவுண்ட் வருது. ஒண்ணு பண்ணு, ஜன்னல் கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லுது அந்த சவுண்ட். உடனே இவரும் பயந்துகிட்டு போய் ஜன்னல் கதவை திறந்து விடுறாருங்க. திறந்து விட்டதுக்கு பிறகுதான் போன்ல பேசிட்டு இருக்கிறது தான் அந்த ஆத்மா. வெளியில கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே நம்ம பெரியவர் தான். கொஞ்சம் லேட்டா இதை அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்குள்ள ஆத்மா உள்ள வந்துருச்சு. இங்க ஹோட்டலோட சாவியை வாங்கி கதவை திறக்க சொல்லி திறந்து உள்ள வந்தா ஆளு ஒரு மார்க்கமா நடந்துக்கிறார். ராணுவத்தில் இருக்கும்போது சலிட் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி சலிட் அடிக்கிறார். கொஞ்ச நேரத்திலேயே டீ எடுத்து மடக்குன்னு குடிச்சாருன்னா கிட்டத்தட்ட 10 லிட்டர் காலி பண்றாரு. அப்பயும் அவருக்கு தாகம் அடங்கல. கழுத்து அப்படியே ஒரு மாதிரி திருக்கிக்கிட்டே வராரு. ஆனா கண்ணாடி வழியா பார்த்தாதான் தெரியும், கழுத்தை திருக்கி கொலை பண்றது சாத்தாத் அந்த ஆத்மா தான். பார்த்து அரண்டு போறாரு. கழுத்து முழுக்க இந்த பக்கத்துல திரும்பப்பட்ட நிலைமையில பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஆத்மா அங்க இருந்து போயிடுது. உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வண்டியில ஏத்தி அவரை காப்பாத்துறதுக்கு இவர் முயற்சி பண்றாரு. அடுத்து அந்த குழந்தைய தான் டார்கெட் பண்ணும். குழந்தை இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அமெரிக்கால இருக்குதான். குழந்தைய தான் அது கொல்ல போகும். அதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணியானு யோசிக்கிறாங்க. சரி வேற வழி இல்ல, சவப்பெட்டியை எரிச்சிடலான்னு அந்த பெட்டியை கொண்டு எரிக்கிற இடத்துக்குள்ள உள்ள வச்சாச்சு. ஆனா எரிக்கிறா இருந்தா குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்ரூவ் பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும். பார்க்கு இப்போ ஆம்புலன்ஸ்ல ஏத்தப்பட்டுட்டாரு. வீட்டுல இருந்து அவங்க 2 பேரும், அந்த சொந்தக்காரங்க 2 பேரும் கொலை செய்யப்பட்டு விட்டாங்க. மிச்சம் இருக்கிறது இன்னொரு பாட்டி. அதாவது இப்ப கொலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த ஆத்மாவோட பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. வயசாயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு போனை போட்டு உங்க உதவி வேணும், இல்லைன்னா அந்த குழந்தைய இந்த ஆத்மா கொன்னுடும், பச்சை குழந்தைங்க சீக்கிரம் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்க அந்த அம்மா ரொம்ப பாசக்கார அம்மா போல அப்பா மேல ரொம்ப யோசிச்சுட்டு கடைசியா சரின்னு ஒத்துக்கும். இவங்க கரெக்டா அந்த பாடியை எரிக்க அந்த பக்கம் குழந்தை கிட்ட நெருங்கின அந்த ஆத்மா கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு காணாம போயிடுது. ஆப்பாடா, ஒரு வழியா பஞ்சாயத்தை முடிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் நிம்மதி. குழந்தையும் அழுகையை நிப்பாட்டிடுச்சுங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு குழந்ததுக்கு அப்புறம் அழுகிறது இல்ல. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பாம்பு மாதிரி ஏதோ ஒருத்தன் வெட்டி போட்டான்ல, அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணு வழியெல்லாம் ரத்த ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல நான் வெட்டி போட்ட பாம்போட மறுபாதி இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துட்டு
வாங்க அப்படின்னு இவன் கேட்கறான். சரின்னு இவரும் அந்த இடத்துக்கு போய் அதுக்குள்ள ஏதாவது வெட்டப்பட்ட பாம்பு துண்டு கிடக்குதான்னு பாக்குறாரு. பார்த்தா இங்கேயும் பாம்போட தலைக்கு பதிலா ஏதோ ஒரு மனுஷியுடைய தலை இருக்கிறாப்புல தெரியும். ஒரு செகண்ட் தான் பயந்து போவாரு. அதுக்கப்புறம் அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா கீழே வேற ஒண்ணு இருக்கிறாப்புல அவருக்கு தோணுது. டங்குன்னு தட்டி பாக்குறாரு, வேற ஏதோ இருக்குங்க. அண்ணெல்லாம் எடுத்து பார்த்தா கீழே ஒரு சவப்பெட்டி இருக்குது. இங்க மேல எடுத்துட்டு போன சவப்பெட்டியை வச்சே இவ்வளவு பஞ்சாயத்து. ஆனா அந்த சவப்பெட்டிக்கு கீழே இன்னொரு சவப்பெட்டி இருக்குங்கிற போது எல்லாருக்கும் ஷாக். உடனே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. எல்லா பேரும் இங்க வராங்க. இங்க சவப்பெட்டியை எப்படி நம்ம படுக்க வசமா தானே போடுவோம், ஆனா இங்க சவப்பெட்டியை படுக்க வசமா போடாம நிக்க வச்சாப்புல புதைச்சிருக்காங்க. அதுவும் மேல ஒரு சவப்பெட்டியை வச்சு கீழே இந்த சவப்பெட்டியை இவ்வளவு ரகசியமா புதைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு தெரியல. தோண்டி பார்த்தா ஜென்ரலா 6 அடி சவப்பெட்டி செய்வாங்களா, இங்க கிட்டத்தட்ட 9 அடிக்கு சவப்பெட்டி செஞ்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய சவப்பெட்டி ஏன் தேவைப்படுது? அதே மாதிரி சவப்பெட்டிக்கு வெளியில கிளி வேலி சுத்தி போட்டு வச்சிருக்காங்க. உள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு வெளியில வரக்கூடாதுங்கிறப்பல சேஃப்டிக்காக சுத்தி வச்சிருக்காங்க. ஏதோ தப்பா இருக்குன்னு எல்லாருக்குமே பயம்தான். எடுத்து கொண்டு போவோம் சொல்லிட்டு அதை வண்டியில ஏத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. வண்டிக்குள்ள வச்சு டிக்கிய முற முடியாது, ஏன்னா அவ்வளவு பெருசு. இதுல ஒரு கோயில் இருக்குல்ல, ஜப்பானிய கோயில், அங்க கொண்டு போய் பூசாரி கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் வேணும், அர்ஜென்ட்னு பர்மிஷன் கேட்கிறார். ஒரு சவப்பெட்டியை கொஞ்ச நாள் ஒரு ராத்திரி வரைக்கும் வச்சிருந்தா போதும்னு சொல்ல சரின்னு அவரை அலோவ் பண்றாரு. சவப்பெட்டியை உள்ள வச்சிட்டாங்க. ஆனா இத்தா தண்டியா போனதும் அவரே பயந்துறாரு, என்னடா அது அப்படின்னு. அந்த பொட்டியை சுத்தி உப்பு கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் குதிரையுடைய ரத்தத்தையும் சுத்தி கொட்டி வைக்கிறாங்க. காலையில விடிஞ்சதும் முத வேலையா இதை எரிச்சிடணும்னு பேசி முடிவு பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லா பேரும் படுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஹீரோயின் ஒரு காருக்குள்ள உட்காந்து யார்ட்டையோ போன் பேசிட்டு இருப்பா. போன் பேசிட்டு அப்படியே தூங்கிடுறா கார்லயே. பூசாரி தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். பூசாரி செத்து போயிட்டார். ஆனா அவரோட ஆவி நம்ம பையனோட நெஞ்சில ஏறி நின்னுகிட்டு ஏன் ஈரலையே அத்து எரிஞ்சிருச்சு அது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும். இந்த ஆத்மா அப்படியே நம்ம அதை ஃபீல் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்மளால நகரவே முடியாது, ஏதோ ஒண்ணு நம்ம மேல அழுத்துறாப்புல ஒரு ஃபீல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அந்த ஃபீல் தான். அவன் கையிலேயே ஏதோ ஒரு மந்திரத்தை ஓம்ங்கறாப்புல ஏதோ எழுத ஆரம்பிக்க அது போயிடுது. அதுக்கப்புறம் வெளியில இணையா நடக்குதுன்னு போய் சத்தமில்லாம சுத்தி முத்தி பார்த்தா அங்க பக்கத்துல பண்ணை இருக்கும். அந்த பண்ணையில இருந்த ஏகப்பட்ட பன்னிகளை கிழிச்சு போட்டுட்டு இங்க இருந்த ஒருத்தரோட தலைய மட்டும் தனியா பிச்சு எரியுது. ஒண்ணு பார்த்து மிரண்டு போற, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு கால் சவப்பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கோம்னு யோசிச்சுட்டு வந்து வராரு. இங்கதான் கார்ல நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாளா, கதவை தட்டிட்டு சீக்கிரவான்னு கூட்டிட்டு ஓடி போய் வெளிப்பக்கமா பூட்டு இருக்கு, பூட்டு போட்டு புடப்பட்டிருக்குது. சாவி போட்டு பூட்டை திறந்து உள்ள போய் பார்த்தா சவப்பெட்டி ஓபன் ஆயிருக்குங்க. சீலிங்க உடச்சுக்கிட்டு அது வெளியில போயிருக்கு. 2 பேரும் மிரண்டு போறாங்க. நான் மத்தவங்கள போய் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போய் மத்தவங்களை எழுப்ப வெளியில வந்துட்டான். இவன் மட்டும் உள்ள இருக்கும்போது மறுபடியும் அந்த ரூபம் பக்கத்துல வந்துருச்சு. வாசல் பக்கம் நிக்குது. தலை தெரியல, பாடி மட்டும் தான் தெரியுது. உள்ள மனித வாடை அடிக்குதே அப்படின்னு கேட்டா, மனிதர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டா, நான் மனுஷி இல்ல, நான் உங்களோட அடிமை, உங்களுக்கு என்ன வேணும்ன்றாப்ல ஒரு பில்டப் போடுறா. சவப்பெட்டிக்குள்ள என்னோட ஹெல்மெட் கிடக்குது, அது வேணும். அப்புறம் எனக்கு மீன் செஞ்சு கொடு, அது எதுன்னு கேக்குது. எல்லாம் செஞ்சு தரேன் சீனை போடுவா. பார்த்தா சீலிங் வழியா பாத்துருச்சு. இல்ல மனிதர்களே இல்லைன்னு, மனுஷி நீ என்ன ஏமாத்த பாக்குறியான்னு அப்படியே விரட்ட ஆரம்பிக்க இவ அப்படியே தெரிச்சு ஓடுவா. பின்னாடியே அது விரட்டிக்கிட்டே வருது. அப்ப நம்ம அசிஸ்டன்ட் ஓடி அந்த கையில ஒரு கடப்பாரை வச்சு நங்குன்னு குத்துவான். ஆனா கடப்பாரை உள்ள போகவே இல்லை. இப்பதான் அதோட உருவத்தை காட்டுறாங்க. அடிக்கு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு, எல்லாம் கொடூரமா இருக்கு, கண்ணு ஃபுல்லா ஓட்ட விழுந்து கிடக்கு. இந்த பயலோட வயித்துல ஓங்கி ஒரு குத்து. ஆகிற திருவாயில கூட அவன் ஓடுன்னு சொல்லிட்டு தான் கீழே விழுகிறான். இவ விழுந்த இடத்துல நிறைய வித்தியாசமான சிலைகளா இருக்குது. நாளையோ என்னவோ இவளை எதுவும் செய்யாம அது சில மந்திரங்களை சொல்லி கொஞ்ச நேரத்துல அப்படியே ஃபுல்லா நெருப்பா மாறி அப்படியே நெருப்புல சுத்த ஆரம்பிக்குது. அப்படி அது நெருப்புல அப்படியே வட்டமடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிளாஷ் மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு நடந்த விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா தெரிய ஆரம்பிக்குது. நம்ம பெரியவருக்கு கூட சில காட்சிகள் தெரிய ஆரம்பிக்குது. இதோட அர்த்தம் என்னன்றது ஒன்னும் புரியல. அசிஸ்டன்ட் கீழே வாயில இருந்து ரத்தம் கொப்பளிக்க கிடப்பான். அவனை ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, காப்பாத்துங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்போன்னு போராடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. இதை பார்த்து அவங்க 2 பேருக்கும் ஜுரம், குளுக்கோஸை ஏத்திட்டு இருக்காங்க. நியூஸ்ல என்னடான்னா அங்க பன்னிகளையும் அங்க இருந்த ஆட்களையும் கொலை பண்ணது ஒரு கரடின்னு சொல்லி கரடியை தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த அசிஸ்டன்ட் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். அங்க வச்சுதான் இவ சொல்றா, ஆத்மாக்களை என்னால உணர முடியும், ஏதாவது பண்ண முடியும். ஆனா இப்ப நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆத்மா இல்ல, அது ஒரு சாத்தான், அதை என்னால உணர முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறான். இந்த பெரியவர் வேற இதுக்கு முந்தின ஒரு ஆத்மாவை எரிச்சு அமிச்சாங்க இல்ல, அப்ப அது ஏதோ ஒரு விடுகதை மாதிரி ஒன்னு சொல்லியிருக்கும். நிறைய வச்சு புலியோட இடுப்பா உடைச்சாங்களாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் வரும் கொரியன்ல. அந்த கோயில்ல சவப்பெட்டிக்குள்ள புதையல் இருக்கிறதா சொல்லி நிறைய பேரு சவப்பெட்டியை தேடி வந்தாங்க. அப்படி தேடி வந்து தோத்து போனவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் அந்த கோயில்ல தான் கிடக்கும்னு பூசாரி அப்ப சொல்லியிருப்பாப்ல. அங்க போய் அந்த வெப்பன் எல்லாத்தையும் நம்ம பெரியவர் பாத்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்தா உள்ள இருந்து ஒரு புக்கு கிடைக்குது, கூடவே ஒரு போட்டோவும் கிடைக்குது. அந்த பக்கம் அசிஸ்டண்ட பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டி கொண்டு போய் காப்பாத்திட்டாங்களாம். உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, அவரோட முதுகுத்தண்டு தான் ஏதோ கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கிறதா. அந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க இருந்து அந்த சவப்பெட்டிக்குள்ள ஏதோ புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்க வந்த ஆட்கள் தான். அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் கூட அந்த போட்டோல ஓரமா இருக்கும் பாத்துக்கோங்க. அதே ஆயுதங்களை வச்சு மறுபடியும் அதே இடத்துல இவர் தோண்ட ஆரம்பிக்கிறார். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட தங்கச்சிமார்கள்லாம் வந்திருக்காங்க. தங்கச்சிமாருக, அக்காமாருக
எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க அந்த வயலுக்காகன்னு ஏதோ ஒரு பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் உடம்புல இருந்து ஏதோ வயசான ஒரு ஆளோட உடம்புல இருந்து வரக்கூடிய வாடை வருதான். மீனை சமைச்சு கொண்டு வந்துருக்காங்க. மீனை நம்மளே சாப்பிடலாமான்னு இவங்க படுத்து கிடக்கிற அந்த வயலோட காது பட பேசிட்டு இருக்காங்க. மீன் எனக்கு வேணும்னு மயக்கத்துல கிடக்குறவன் பேச ஆரம்பிக்கிறான், முணங்க ஆரம்பிக்கிறான். சாப்பிடணும்னா அவங்க எந்திரிச்சு தான் சாப்பிடணும், என்ன வாயில வச்சு ஊட்டி விட முடியும் அப்படின்னு இந்த பொண்ணுங்க அவர் காது பட பேச எவ்வளவு டம்ப் பண்ணாலும் இவன் அதை சாப்பிடல. என் மாஸ்டருக்கு தான் அந்த மீன் பிடிக்கும்னு சொல்றான். உன் மாஸ்டர் யாருன்னு கேட்டா கண்ணை முழிச்சிடறாப்ல. 10,000 பேரை கொலை பண்ணி உன்னதமான ஒரு இடத்துக்கு போனவர் தான் என்னோட மாஸ்டர், அவரோட சக்தி அபரிவிதமானதுன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். ஆக நாம பார்த்தோம்ல அந்த 8 அடி மான்ஸ்டர், அதோட அடிமையோட ஏதோ ஒரு ஆவிதான் இந்த பயலோட உடம்புல புகுந்திருக்குன்னு நாம எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாஸ்டர், உன்னோட மாஸ்டர் எங்க அப்படின்னு கேட்டா அவன் ஜிரிக்கிறான். இந்த பக்கம் நம்ம பெரியவர் தோண்டிக்கிட்டு இருக்கிற இடத்த காட்டுறாங்க. பெரியவர் அவர் கையில லாட்டிடியூட் லாங்கிடியூட் பாக்குற டிவைஸை வச்சிருக்காரு. இடத்த துல்லியமா பார்க்கக்கூடிய ஒரு டிவைஸ். அதே மாதிரி இந்த பக்கத்துல இந்த பயலும் படுத்து கிடக்கிறவன் அதே மாதிரி லாட்டிடியூட் லாங்கிடியூட் தான் சொல்றான். 38.34 128.3ன்னு கரெக்டா அந்த இடத்துல தான் பெரியவர் தோன்றாரு. தோன்றுனா அந்த மண்ணுக்குள்ள நேத்து நம்ம பார்த்த அந்த 9 அடி ராட்சசன் அசால்ட்டா படுத்து கிடக்கான், தூங்குறான். மாஸ்டர் என்ன பாருங்க, என்னோட பாடியை நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு இவன் கத்துறான். அவரை தான் பாடிக்குள்ள வர சொல்லி கூப்பிடுறான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவும் பேசும்போது அவன் உடம்புல ஏதோ ஒரு மந்திர சீட்டை வச்சிருப்பாங்க. அந்த மந்திர சீட்டை எடுத்ததுமே அந்த பையன் நார்மல் மோடுக்கு வந்துடுறான். அந்த சீட்டை உடனே அவங்க தீயில எரிச்சிடுறாங்க. என் உடம்புக்குள்ள இருந்தது ஒரு ஜாப்பனீஸ் ஸ்பிரிட்டா, அதை இவங்க இப்போ ஓட்டிட்டாங்களோ, எரிச்சிட்டதுனால அது போயிடுச்சோ அப்படின்னு தோணுது நமக்கு. ஆனா கதை எப்படி வேணாலும் போகலாம். பெரியவர் பார்த்தா இந்த பக்கத்துல குடங்குடமா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எங்க இருந்து தோண்டி எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த மான்ஸ்டர் அதே இடத்துல போய் உக்காந்துக்குச்சு. அது சரி, நீங்க ஏன் அங்க போனீங்க, உங்களை அது ஏதாவது பண்ணியிருந்தா அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்கறான். என் தலைக்குள்ள அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்குது. நரி புலியோட இடுப்பை உடைச்சிருச்சான். அந்த டயலாகே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிக்கிறார். அடுத்து இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம், பேசாம இங்க ஊரை காலி பண்ணிட்டு போயிடுமா வச்சுடுவோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா பெரியவர் மட்டும் இல்ல, இந்த நிலம் நம்மளோட நிலம், நம்மளோட நாடு, நம்மளோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் இங்கதான் சுத்தி திரிய போறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர் இந்த இடத்துல வச்சிட்டு இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல, ஏதாவது பண்ணி ஆனுங்கிறாரு பெரியவர். அந்த பொண்ணு இது ஒரு சாதாரண மாவோ ஆவியாவோ இருந்தா நம்மளால விரட்ட முடியும், இது எல்லாம் படு பயங்கரமா இருக்குது, இது ஒரு ஜாப்பனீஸ் ஸ்பிரிட் வேற. இது இவங்க கொரியன் ஆவிகளை தான் டீல் பண்ணியிருக்காங்க, இது ஜாப்பனீஸ் நாட்டை சேர்ந்தது, இன்னும் ஆக்ரோஷமா இருக்குது, பெருசா இருக்குது, என்னால் அதை விரட்ட முடியாது, வேணும்னா அது இருக்கிற இடத்துல இருந்து அதை என்னால் கொஞ்ச நேரத்துக்கு வெளியில கொண்டு வர முடியும், உங்களுக்கு வேண்டிய நேரத்தை என்னால் கொஞ்சம் வாங்கி கொடுக்க முடியும், அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாங்கிறாங்க. ஆனா ஏன் திரும்ப திரும்ப அது அங்க உட்காருது, அந்த இடத்துல அது அப்படி என்னத்தை பாதுகாக்குது, அதை தெரிஞ்சுக்கணுங்கிறாப்ல பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க படுத்த படிக்க கிடக்கிறான்ல, அவன் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான். டாக்டர்ஸை கூப்பிட்டு விட டாக்டர்ஸ் மறுபடியும் அந்த குத்துவாங்கின இடத்துல தையல் போட்டு விடுறாங்க. அப்ப நல்லா நோட் பண்ணி பார்த்தா அவன் உடம்பு முழுக்க அவன் டாட்டு போட்டிருப்பான். ஆனா அந்த மான்ஸ்டர் குத்துன இடத்துல பாத்தீங்கன்னா டாட்டு இருக்காது. அதாவது எங்க உடம்புல டாட்டு இல்லையோ அந்த இடத்துல தான் அது குத்தி இருக்குது. இந்த டாட்டுவெல்லாம் இந்த மாதிரி தீய சக்திகள் இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக அவன் போட்டுக்கிட்ட டாட்டூஸ். அப்ப இது கொஞ்சம் எஃபெக்டிவா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். டாட்டு இல்லாத பகுதியில தான் அது தொற்றுக்குது, குத்தி இருக்குது இல்லையா, அதை அந்த பொண்ணு நோட் பண்றா. நிறைய மீன்களை வண்டியில ஏத்திட்டு இவங்க அந்த இடத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஆட்கள் பார்த்தா உடம்பு முழுக்க டாட்டு போட்டுட்டு தான் அங்க வராங்க. கரடியோட நடமாட்டம் இங்க இருக்கு, இந்த பக்கம்லாம் போகக்கூடாதுங்கிறாப்புல அரசு அதிகாரிகள் சில பேர் அங்க வந்து நிக்கிறாங்க. ஏதோ போய் சொல்லி அந்த செக் பாயிண்டை தாண்டி உள்ள போறாங்க. அதே இடத்துக்கு வந்தாச்சு. மீன் அந்த பள்ளத்துல தூக்கி போடுறாரு. அடுத்து அதை ஃபாலோ பண்ணி வர்றதுக்காக அடுத்தடுத்த மீன்களை வரிசையா போட்டுக்கிட்டே வராங்க. இவ்வளவு ஒரு மரத்தையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பெரிய கயிறு ஒன்ன வச்சிருக்கிறா. மரத்துக்கிட்ட வரைக்கும் அவங்க அந்த மீனை போட்டுட்டே வந்திருக்காங்க. மரத்தை அதை நெருங்கினதும் முடிஞ்ச அளவு அதை நான் ஹோல்டு பண்ண பாக்குறேன்னு இவ சொல்றா. அதுக்குள்ள நாங்க அது என்னத்தை பாதுகாக்குதோ அதை அந்த இடத்துல இருந்து எடுத்துடுறோம் அப்படின்னு இவங்க சொல்றானுங்க. ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்கு டைம் வேணும்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் சரி அதை இவ குதிரையோட ரத்தத்தை கொடுக்குறா, இதை வச்சு சுத்தம் செஞ்சிருங்க, அது கிளீன் ஆகணும், அப்பதான் இதை அடக்க முடியும்னு சொல்றா. ஆனா இவங்க நம்பிக்கையெல்லாம் உள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, அதைத்தான் இது பாதுகாக்குதுன்னு நம்புறாங்க. அது மட்டும் பொய்யா இருந்தா இவங்க 3 பேரோட கதை கோவிந்தா தான். இங்க நம்ம ஹீரோயினோட சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவனோட காலில் கூட ஏதோ மந்திரங்கள் எழுதுறாங்க. ஒரு பாக்கெட் ஏதோ கொண்டு வந்திருக்கிறாங்க, அது லைட்டா மூவ் பண்றாப்புல தெரியுது. ஜன்னல்ல கூட மந்திர காகிதங்களை ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் இன்னைக்கு ராத்திரி ஏடாகூடாம ஏதாவது ஆச்சுன்னா அவனுக்கு அங்க ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது இல்லையா, அதற்காக ராத்திரி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இருட்டின பிறகுதான் அது வெளியில வரும் போல, பகல்ல தூங்கும் போல. அதனாலதான் இருட்டணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு சேவலை வச்சு என்ன பண்ண போறாங்க தெரியல, பாப்போம். இங்க நேரம் ஆயிடுச்சு. எதிர்பார்த்தபடி தூங்கிக்கிட்டு இருந்த அந்த ராட்சசன் எந்திரிச்சிட்டான். மீனோட வாடையை பிடிச்சு ஒவ்வொரு மீனா சாப்பிட்டுட்டு இந்த பக்கத்துல ஃபாலோ பண்ணி வர போறான். இந்த பக்கம் மீன் எடுத்து அது தின்ன, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இவன் அதை சுவைக்கிறாப்புல சுவைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹீரோயின் அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு மரத்துக்குள்ள சுளிகளை பத்த வச்சு அப்படியே உள்ள போட்டு விடுறா. காட்டுக்குள்ள ஒரு மாதிரி புகைய கிளப்ப ஆரம்பிக்குது. அது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. ஒவ்வொரு மீனா
அந்த சாத்தான் தின்னுட்டு அப்படியே முன்னோக்கி வர ஆரம்பிக்குது. மரத்துக்கு பக்கத்துல வந்துருச்சு. அது மரத்துக்கு பக்கத்துல போனதும் இவங்க அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மரத்துக்கு பின்னாடி இருந்து மரத்தின் ஆத்மா பேசுறாப்ல, யாரது? என் மலையோட தன்மையில மாற்றம் உண்டாகுது, யாரு என்ன டிஸ்டர்ப் பண்றதுங்கிறாப்ல கேக்குறா. இது ஒன்னும் உன்னோட மலை இல்லையே அப்படின்னு இவன் பேசுறான். இது என்னோட மலைதான்னு அவ பேசுறா. எனக்கு ஏன் இன்னும் துப்பாக்கி சண்டைகளையும் கத்தி சண்டைகளோட சத்தம் கேட்கல அப்படின்னு அது கேக்குது. யுத்தமெல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு இவ சொல்றா. எங்களோட யுத்தம் முடியலன்னு இது கத்துது. இந்த பக்கம் நம்ம ஆட்கள் அந்த இடத்துல வேக வேகமா தோண்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இருப்பதற்கான காரணம் என்னன்னு அவ கேக்குறா. அந்த நரி என்னை ஏமாத்தி அந்த கோயில்ல சிறபடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது இந்த ஆத்மா. அந்த ராட்சசனும் ராயல் மேன்ஷனுங்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறதுக்கு பதிலா இந்த கேவலமான இடத்துல என்ன புதைச்சு வச்சதுல இப்ப ஒரு குடும்பமே வரிசையா செத்துக்கிட்டு இருந்துச்சுல, பார்க்குங்கிறவரோட குடும்பம், அவங்க தான் காரணமா இருக்கணுங்கிறாப்ல இது கம்ப்ளைண்ட் பண்ணுது. எனக்கு யுத்தம் வேணும், அதுக்கு நான் வடக்கு நோக்கி போகணும்னு புலம்பிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் இவங்க எவ்வளவு தோணினாலும் உள்ள இவங்க எதிர்பார்த்தாப்புல எதுவுமே இல்ல. இதுல இவங்க விரக்தி ஆயிடுறாங்க. யார் நீ, ஏங்க இருக்கிறன்னு திரும்ப திரும்ப இவ கேட்டதுல இந்த நரி எனக்கு சாபம் கொடுத்துட்டான், நான் கண்டிப்பா இங்க இருந்து அதை பாதுகாத்தாகணும்னு அது சொல்லுது. நீ இன்னொரு மனுஷனோட சதையோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறங்கிறது எனக்கு தெரியும், அவனை விடுவி அப்படின்னு சொல்லுது. பார்த்தா அது பக்கத்துல வந்து இவளை பாத்துருச்சு. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு மரத்தோட இல்ல ஒரு மலையோட ஆன்மா கூட இல்ல, ஒரு பொண்ணுதான் அப்படின்றத அது நோட் பண்ணிடுச்சு. இவளோட உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது நம்ம ஹீரோயினை பாதுகாக்கிறதுக்காக ஹீரோயினோட பாட்டிமா அவங்க இறந்து போனாலும் அவங்களோட ஆத்மா எப்பவுமே இவளுக்கு துணையா நிக்கும். இப்ப கூட பின்னாடி அதுதான் வந்து நிக்குது. இவ ஓடி போயிடுறா. பாட்டி அம்மாவோட ஆன்மா பதட்டப்படாம எதுக்கு நிக்குது. இந்த பக்கம் சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஏதோ மந்திரத்தை ஓத ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் அவன் ஓடியாந்து ஒண்ணுமே கிடைக்கலமா, என்னமா இது அப்படின்னு புலம்புறான். அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ராட்சசன் பறந்து வர்றான். அந்த குழிக்கு தான் வர்றான். இது தெரியாம நம்மால அங்க தோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது மேல வந்துட்டாப்ல. அங்க இருந்து வெளியில வாங்கன்னு இவங்க கத்துவாங்க. ஆனா அந்த மனுஷன் வெளியில வராம பெரியவர் அங்கேயே நிக்கிறாரு. அந்த நெருப்பு சுத்திக்கிட்டு இருக்கிறதையே விடாது பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரும் லேண்ட் ஆயிட்டாப்ல. அதுக்குள்ள பெரியவர் ஏதோ ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டாப்லன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிட்டாரு. கீழே லேண்ட் ஆனதுமே அந்த மான்ஸ்டர், நீ பேசாம என்னோட அடிமையா இருக்கிறியா, எனக்கு வேலை பாக்குறியா அப்படின்னு கூப்பிடுது. அந்த பெரிய மனுஷனோட வயிற்றுக்குள்ள கைய விடுது, ஈரலை எடுத்து சாப்பிட்றதுக்காக. இவங்க கிடைச்சதா விட்டு எரியுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சுதாரிச்சு குதிரையோட ரத்தம் இருக்குல்ல, அதை எடுத்து ஊத்த பாக்குறா. குதிரையோட ரத்தம் வேலை செய்யணும்னு நம்ம அடிச்சு சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, அந்த கோயில்ல இந்த சவப்பெட்டியை சுத்தி உப்பையும் குதிரையோட ரத்தத்தையும் சுத்தி வச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த குதிரையோட ரத்த கோட்டை தாண்டாம அது சீலிங்கை உடச்சுக்கிட்டு வெளியில போச்சு. அந்த ரத்தத்தை எடுத்து அது மேல ஊத்தி விட்டதும் ஆசிட்டு பட்டாப்புல அது அப்படியே கதறுது. குத்துன கையே எடுத்துருச்சு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பையன் உடம்பு எரியுதேன்னு அவன் கத்துறான். ஹெல்மெட்டை போட்டுட்டு அது ஓடிடுச்சுங்கிட்டு. இவங்க 2 பேரும் அவரை எழுப்புறதுக்குள்ள வந்து இவங்க 2 பேரோட கழுத்தையும் பிடிக்குது. இப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் ஒரு ஜெனரலா இருந்தவர் தான். பழைய யுத்தத்துல எதிர் வீரர்களை கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல வெட்டி வீசி கொன்னவர். பேர்பட்ட இவருக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு எதிர் அணி காத்துக்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல அவர் சிக்க அவரோட தலையை மட்டும் தனியா வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறமும் 10,000 பேரை கொன்னவனை அப்படியே விட்டா எப்படி, ஏதாவது பண்ணணுமேனு சொல்லி வெட்டப்பட்ட அந்த உடல் உறுப்பை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய வால், அவரோட வால் தான் நினைக்கிறேன், அந்த வாளையே கழுத்துல இருந்து கால் வர நிக்கிறதுக்காக சொருகி, ஸ்டெபிலிட்டிக்காக சொருகி, அதுக்கு மேல அவரோட வெட்டப்பட்ட தலையை வச்சு இரும்பு நரம்புகளாலேயே தலைய உடம்போட சேர்த்து தச்சு, ஜப்பானிய சில மந்திரவாதிகள் அது இதுன்னு ஓதி ஏதோ ஒரு சாபம் கொடுத்து அவரை அங்கேயே செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட முழுக்க இவரோட இரும்பு ஹெல்மெட்டு, இரும்பு கவசம், இவர் வச்சிருந்த வாலு, இவர் கிட்டத்தட்ட ஒரு இரும்பு மனுஷனே சொல்லலாம். அதனாலதான் இரும்பு கடப்பாறை வச்சே அப்ப ஒருத்தவன் குத்தும்போது இவனுக்கு ஒன்னும் ஆகல. எப்பவுமே நெருப்புக்கும் தண்ணிக்கும் ஆகாது, அந்த மாதிரி இரும்புக்கும் மரத்துக்கும் ஆகாது. இவரோட பலவீனம் என்னங்கிறத கடைசியா நம்ம பெரியவர் கண்டுபிடிச்சிட்டார். இரும்பாலான இவருக்கு மரம் தான் பலவீனங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். 2 பேரோட கழுத்தையும் அப்படி பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மர கைப்பிடி இருக்கும்ல, அதை அப்படி காலில் ஓங்கி ஒரு குத்துனதும் ஆன அலரும். அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறவனும் அலருவான். கைப்பிடியை தளர்த்திடுறாரு. எதுக்க பெரியவர் மட்டும் இருக்க பெரியவரோட முகத்தை அப்படியே இறுக்கி பிடிக்குது. அப்ப பின்னாடி இருந்த அசிஸ்டன்ட் கடப்பாறை அந்த பெரிய தோன்றது இருக்கும்ல, இரும்பை வச்சு குத்துவான். அப்போ அவருக்கு ஒண்ணுமே செய்யாது. பின்னாடி அடிச்ச அசிஸ்டன்ட் அதை மறைச்சு பார்க்கும். அந்த கேப்ல இவர்கிட்ட தான் அந்த மர கைப்பிடி இருக்குல்ல, அதுலயே இப்ப அந்த குதிரையோட ரத்தம் வேற ஊத்தி விட்டாலா, அதை எடுத்து நல்லா மரத்துல தடை விட்டு அதை வச்சு ஓங்கி ஒரு குத்து வெட்டுப்படுறது நல்லா தெரியுது. சும்மா கண்ணா அப்படின்னான்னு மரத்தை வச்சு வெட்டுறாரு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவனுக்கும் அந்த வலியெல்லாம் வேதனையெல்லாம் தெரிய வருது. ஹாஸ்பிட்டல் அவன் வாந்தி எடுக்கிற ரத்தம் எல்லாம் பிளாக் ரத்தம், கருப்பு ரத்தமா வாந்தி எடுக்கிறான். அவன் சேவலோட கழுத்தை இருக்க அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிஸ்டர் வேண்டாம் ரத்தத்தை பாரு, அது கருப்பு ரத்தம் அப்படின்னு சொல்ல சேவலோட கழுத்தை அவங்க அறுக்கல. பார்த்தா இங்க பெரியவர் அவர் வாந்தி எடுக்கிறாரு. அந்த ரத்தத்தையும் சேர்த்து மரத்துல எக்ஸ்ட்ராவா நல்லா தடவி குதிரை ரத்தம், மனுஷ ரத்தம், மரம்
3 சேர்ந்துற உடம்ப ஓங்கி ஒரு வெட்டு விட்டாரு பாருங்க, உடம்பு அப்படியே துண்டா போயிடும். அந்த ராட்சசன் அழிஞ்சா. இங்க ஹாஸ்பிட்டல்ல அம்மாள் தானா அப்படின்னு அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம பையதான். அவன் உடம்போட இந்த சாத்தா வச்சிருந்த அந்த லிங்க் அறுபட்டு போச்சு. இந்த பக்கம் பெரியவரோ செத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா அவங்க கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல பார்த்தா இதெல்லாம் செஞ்ச அந்த கரடியை கண்டுபிடிச்சிட்டதா புடிச்சிட்டதா நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. பெரியவர் முழுஸ்டாப்ல சாகல. இந்த வயசுலயும் வேகமா அவர் குணமாகிட்டு இருக்கிறார். நல்ல விஷயம். நம்ம அசிஸ்டன்ட் அவனும் தேறிட்டான். நொண்டி நொண்டி அவனும் இங்க வரான். எல்லாம் ஜாலியா உட்காந்து பீஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெரியவரை உட்கார வச்சுக்கிட்டு, ஏண்டா இது ஹாஸ்பிட்டலா இல்ல ஹோட்டலா, எல்லாரும் உட்காந்து இங்க தின்னுட்டு இருக்கீங்கன்னு பெரியவர் கேட்கிறாரு. தலைவர் தெளிவாயிட்டாப்லன்னு நல்லா தெரியுது. அப்படியே மாதங்கள் உருண்டோடுது. எல்லாத்தையும் மறந்து எல்லாரும் அவங்களோட ரொட்டீன் வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஆனாலும் இவரோட டான்ஸ்ல ஒரு தடுமாற்றம் தெரியுது. ஏன்னா அந்த அரக்கனோட ஷேப் அடிக்கடி இவளோட கனவுல வந்து லைட்டா அவளை டிஸ்டர்ப் பண்றாப்ல தெரியுது. இன்னும் சில மாதங்களானா அதை இவ கடந்து போயிடுவான் நம்பலாம். பெரியவரோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். ஆனந்த கண்ணீரே வடிக்கிறாப்ல பெரியவர் கல்யாணத்தை பார்த்து. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாமேன்னு முடிவு பண்றாங்க. சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாரும் ஒரே போட்டோல நிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஃபேமிலி போட்டோ எடுக்கிறீங்க, நாங்க எதுக்குன்னு கேட்டா இல்ல கண்டிப்பா நீங்க 3 பேர் வரணும்னு சொல்லி கூப்பிட இவங்களும் சார் என்ன போஸ்ட் கொடுக்க போறாங்க. எல்லாரும் வந்தாச்சப்பா இல்லைங்கப்பான்னு போஸ்ட் கொடுக்குறாரு. கேமரால அப்படி ஃபோக்கஸ் பண்ணி போட்டோ எடுத்தாச்சு. போட்டோ எடுத்து முடிக்க படமும் இங்க முடிஞ்சிருச்சுங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை காத்துருங்க.